அதாவது இன்னைக்கு உலகத்துல எவ்வளோ அநியாயம் நடக்குது. ஊழல் நடக்குது. நெறைய பாலியல் வன்முறை நடக்குது. போர்கள் நடக்குது. ஆனா மக்கள் போராட மாட்டேங்கிறாங்க. அதற்கு எதிராக போராட மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்டின்னா, மக்கள் போதையில மயங்கி போய் கிடக்குறாங்க. இந்த உணவு இருக்குல்ல, உணவுங்கிறது ஒரு போதை உணவு. நம்ம உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுற அந்த உணவு இருக்குல்ல, அப்புறம் விதவிதமான நெறைய உணவுகள் வந்துருச்சு. ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப சுதந்திர போராட்டம்லாம் பாருங்க. ஆங்கிலேயர்களுக்கு எதிரா உலகம் முழுக்க இந்த மாரி சுதந்திரத்துக்காக போராடினாங்க. நெறைய அடிமைப்பட்டு 2 வகையான நாடு. ஒண்ணு அடிமைப்படுத்திய நாடுகள், அடிமைப்பட்டு கிடந்த நாடுகள். அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க சுதந்திரத்துக்கு எதிராக போராடிட்டு இருந்தாங்க. மக்களுக்கு அவ்வளோ கோபம் இருந்தது. இப்ப போர்கள்லாம் கூட நெறைய போர்லாம் கூட இந்த அடிமைத்தனத்துக்கு எதிரானதா நடந்துட்டு இருந்தது. அப்போ தொழிற்புரட்சி, தொழிலாளர்கள் புரட்சி அப்படின்னு சொல்லி நெறைய போராட்டம் கடந்த காலங்கள்ல நடந்தது. இப்ப ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏன் இப்ப எல்லாம் குற்றங்களே இல்லையா? அப்படின்னு பார்த்தா, இப்போ குற்றம் இருக்கு. இப்போ அத விட அதிகமா குற்றம் இருக்கு. குற்றமெல்லாம் பரவி போச்சு. நமக்கு ரொம்ப தெரியுது. பக்கத்திலே ஆனா மக்கள் போதைக்கு மயங்கி போய் கிடக்குறாங்க. என்ன போதை அப்படின்னா, உணவு போதைக்கு மயங்கி போய் கிடக்குறாங்க. ஆ நம்ம உணவு இருக்குல்ல, நம்ம சாப்பிடுற அந்த உணவு, இது உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுறது, அப்புறம் மைதா உணவு, பேக்கரி உணவு, இந்த மாரி நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகள் அத்தனையுமே போதை உணவுகள். உணவு வடிவில் உள்ள போதைப் பொருட்கள். உணவு போதைகள். அதனால அதில மனிதர்கள் மயங்கி போய் கிடக்குறாங்க. 40, 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 70 வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்காக போராடினாங்க. ஒரு 70, 80 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 50, 60 வருஷமா சுதந்திரத்துக்காக போராடினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பெரியார்லாம் போராடினாரு. அ பவ் பவ் கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்லாம் போராடினாரு. உலகம் முழுக்கமே போராட்டங்கிறது இருந்தது. தொழிற்புரட்சி, ஜப்பான்ல போராடினாங்க. சீனாவுல போராடினாங்க. எல்லாருக்குமே அந்த போர்லாம் அப்போ மனிதர்களுக்கு அவ்வளோ கோபம் இருந்தது. அவ்வளோ கோபம் இருந்தது. இப்ப ஏன் இல்ல? அப்பலாம் கண்டன பொதுக்கூட்டம் அப்பலாம் உணவு அந்த அளவுக்கு சுவையானதெல்லாம் விதவிதமான உணவுகள்லாம் கிடையாது. உணவு பற்றாக்குறை வேற. ஓரிரு உணவுகள் தான் இருக்கும். ஒரு உணவ தான் 3 நேரமும் சாப்பிடுவாங்க. எந்த உணவு சாப்பிடுவாங்க? அ இதுக்கு ஏதாவது இப்போ சோளக்கூழா, வ தென் தமிழ்நாட்ல பார்த்தீங்கன்னா, சோளக்கூழ 3 வேளையும் சாப்பிடுவாங்க. அது கூட கம்மியா தான் இருக்கும். அதுவே வட தமிழ்நாட்ல பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு கூழ். இது மாரி வட இந்தியாவுல எப்படி உலகம் முழுக்க ஓரிரு உணவுகள் தான் கிடைக்கும். அது கூட சரியா கிடைக்காது. அதத்தான் நாள் முழுதும் சாப்பிடுவாங்க. அதனால உணவுக்கு அவங்க அடிமையா இல்ல. விதவிதமான உணவுகள அந்த உணவு போதை என்பது அந்த அன்றைக்கு பெரிதாக இல்லை. அதனால தான் அவர்கள் போதைக்கு அடிமையா இல்ல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால தான் அவங்க இந்த மாரி அநியாயங்களுக்கு எதிரா அல்லது தன்னை அடிமைப்படுத்துகிறவர்களுக்கு எதிராவோ ஒரு கோபத்தோட இருந்தாங்க மக்கள். அதனால தான் நெறைய போராட்டங்கள் நடந்தது. புரட்சிகள் நடந்த காலகட்டம் அது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அப்ப இன்னைக்கெல்லாம் மனிதர்கள் எல்லாம் நல்லவங்களா ஆயிட்டாங்களா அப்படின்னா, இன்னைக்கும் எல்லாமே இன்னைக்கு மக்களுக்கு படிப்பறிவு அதிகமாகி போச்சு, விவரம் அதிகமாகி போச்சு. குற்றங்கள் எல்லா இடத்துலயும் நடக்கிறது தெரியுது. குற்றவாளிகளாகவும் மாறிவிட்டார்கள். யாரோ குற்றம் பண்ணா தானே அதற்கு எதிரா போராட வேண்டியது. எல்லாருமே குற்றவாளிகளாக மாறிவிட்டார்கள். அது ஒரு விஷயம். அதனால குற்றத்துக்கு எதிராக போராட வேண்டிய ஆட்களே இன்னைக்கு குற்றவாளியாக மாறிவிட்டார்கள். அன்னைக்கு குற்றம் செய்கிறவர்கள் ஒரு தரப்பினர், அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மையான மக்கள். அதனால பெரும்பான்மையான மக்கள் இந்த அதிகார வர்க்கத்திற்கு எதிராக போராடினார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே குற்றம் செய்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். இன்னைக்கு எங்க குற்றம் நடந்தாலும் மக்களுக்கு கோபம் வர மாட்டேங்குது. காரணம் எல்லாருமே குற்றவாளிகளாக மாறிவிட்டார்கள். சகஜமாகி போச்சு. குற்றங்கள் செய்வது சகஜமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால மக்களுக்கு கோபம் வரவில்லை. அப்ப குற்றங்களுக்கு எதிராகவும் கோபம் வரவில்ல. எல்லாருமே குற்றவாளியாவும் மாறிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, இன்னைக்கு இந்த போதை உணவு நுகர்வு இருக்குல்ல, இந்த சுவையான உணவு நுகர்வு. இன்னைக்கு உணவு பஞ்சங்கிறது இல்ல. அப்புறம் இவங்க சாப்பிடுற சாப்பாடு அத்தனையும் இவர்களையே அழிக்கக்கூடிய, இவர்களாவே விரும்பி தான் அத போய் சாப்பிடுறாங்க. இவர்களை அழிக்கக்கூடிய, இவர்களுக்கு நோய்களை தந்து அழிக்கக்கூடிய இந்த போதை உணவுகள். அடிமைப்படுத்துகிற உணவு. அடிமைப்படுத்துறது தான் போதை. போதைன்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மள எதெல்லாம் அடிமைப்படுத்துதோ அது அத்தனையுமே போதை தான். நம்மள எதெல்லாம் இந்த மாரி போதை உணவுகள் தான் அநியாயங்களுக்கு எதிராக நமக்கு கோபம் வராமல் செய்துவிட்டது. போதைங்கிறதே ஒரு குற்றம் தான். நம்ம சாப்பிடுற இந்த சாப்பாடு இருக்குல்ல, உப்பு கலந்து சமைச்சு இதுதான் நோய்களுக்கு காரணம். இந்த உணவுகள் இதை சாப்பிடுவதே ஒரு குற்றம். ஏன்னா நம்மை குற்றம்னா என்னன்னா, நீ பிறரை அழிக்கக்கூடிய அத்தனை விஷயம் தான். அது ஒண்ண அழிச்சாலும் சரி, மத்தவங்கள அழிச்சாலும் சரி. தற்கொலையும் குற்றம் தான். பிறரை கொலை செய்வதும் குற்றம் தான்.
கொலைன்னா என்ன? அழிக்கக்கூடிய அழிவு அப்படின்னு அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து மெதுவா அழிச்சா என்ன? இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு 40 வயசுல உங்களுக்கு சுகர் வரும். சுகர் வந்து ஆயுள் குறைஞ்சு போயிரும். அப்போ மெதுவாக உங்களை கொலை செய்யக்கூடிய ஒரு உணவு. மெதுவாக உங்களை அழிக்கக்கூடிய ஒரு உணவு. உங்களையும் சரி, மத்தவங்களும் சரி. நீங்க சாப்பிட்ற சாப்பாட மத்தவங்களுக்கும் குடுப்பீங்க. அப்ப அதுதானே குற்றம். அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்த அப்போ உணவுல வந்து நாம குற்றங்களை செய்கிறோம். அ இதுதான் வந்து பிற அனைத்து குற்றங்களுக்கும் காரணமா பிற அனைத்து குற்றங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம். அதனால தான் நமக்கு கோபம் வரமாட்டேங்குது. மனிதர்களுக்கு உண்மையிலேயே பயங்கர கோவம் வரும். மனிதர்களுக்கு அநியாயங்கள பார்த்தா பயங்கர கோவம் வரும். குற்றங்கள பார்த்தா பயங்கர கோவம் வரும். ஒழுக்கம் இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்தால் அது பார்த்து மனிதர்களுக்கு ரொம்ப கோவம் வரும். ஆனா, இப்ப ஏன் கோவம் இல்லன்னா, மனிதர்களே குற்றவாளிகளாக மாறிவிட்டார்கள். உணவுல பண்ற அந்த குற்றம் இருக்குல்ல, போதை உணவுகளை சாப்பிடுகிற அந்த குற்றம் தான் பிற அனைத்து குற்றங்களையும் கண்டு காணாமல் போவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆனா, உண்மையிலே மனிதர்களுக்கு பயங்கர கோவம் வரும். அந்த கோபத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. கோபம் தான் மனிதர்களுடைய இயல்பு. அநியாயங்களுக்கு எதிராக, அக்கிரமங்களுக்கு எதிராக கோவப்படுறது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது. எல்லா உயிரினங்களும் ஒழுக்கமா வாழுதுல. இப்போ ஒரு ஆடோட வாழ்க்கை பாருங்க, ஒரு மாட்டோட வாழ்க்கை பாருங்க. அங்க ஒரு அமைதி இருக்குல்ல, ஒரு ஒழுங்கு இருக்குல்ல. ம். ஒரு குழப்பம் எதுவுமே இல்லல்ல. மூட நம்பிக்கை எதுவுமே இல்லல்ல. அப்போ ஒரு மாடு வந்து அதோட உணவுல பாருங்க ஒரே உணவு தான். அது புல்ல தான் திங்குது. 10,00,000 வருஷமா அது புல்ல தான் திங்குது. அதுக்கு முன்னாடி கூட ஒரு மாடு எவ்வளோ வருஷமா இந்த உலகத்துல இருக்கோ, அன்னையிலேருந்து புல்ல தான் திங்குது. அப்போ ஒரு ஒழுங்கு இருக்கு பாருங்க. ஒரு கட்டுப்பாடு இருக்கு பாருங்க. ஒரு சிங்கமோ, புலியோ அது வந்து அதற்கான உணவை மாமிசத்த தான் சாப்பிடுது. 10,00,000 வருஷத்துக்கு மேல அத தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. அது ஒரு நாளும் பழத்த சாப்பிடல. அதுல ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல, ஒரு ஒழுங்கு இருக்குல்ல. அதுதான் அவ அந்த உணவு கட்டுப்பாடு தான். இதுதான் தனது உணவு என்கிற அந்த அதுல அவங்களுக்கு குழப்பமே இல்ல. அத மீறவும் இல்ல. மீறி புதுசா பழத்த சாப்பிட்டு பார்ப்போமேன்னு அது சாப்பிடல. ஒரு மாடு வந்து மாமிசம் சாப்பிட்டு பார்ப்போமேன்னு அது சாப்பிடல. மாமிசம் சாப்பிடுகிற பல உயிரினங்களை கண்ணால் பார்க்கிறது. பார்த்தா கூட அது புல்ல புல்ல தான் திங்குது. இந்த கட்டுப்பாடு தான் அவைகளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு அமைதியான ஒரு போக்கிற்கு காரணம். அவைகள் வாழ்க்கை எப்பொழுதும் சீராக இருக்கிறது. அதுதான் காரணம். ஆனா மனிதர்கள பார்த்தீங்கன்னா, ஆ மனிதர்கள் பலவிதமா குழம்பி போயிருக்காங்க. மாமிசம் சாப்பிடுறாங்க, சைவம்ன்றாங்க, அசைவம்ன்றாங்க, முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன்றாங்க. ஒரு மனிதர்களுக்கு ஒரு ஒற்றுமையே இல்ல. உணவு முறையில ஒரு ஒற்றுமையே இல்ல. அதனால தான் மனிதர்கள் சாப்பிடக்கூடாத உணவுகளை எல்லாம் சாப்பிடுகிறார்கள். கட்டுப்பாடு இல்லை. மனிதர்களிடம் கட்டுப்பாடு இல்லை. மனிதர்களுடைய உணவு என்பதில் என்ன என்பதில் மனிதர்களுக்கு குழப்பம். மனிதர்கள் தாவர உண்ணிகள் தான். காரணம் உணவை அரைத்து விழுங்குகிற திறன் பெற்றவர்கள். பக்கவாட்டில் அதன் தாடை அசைகிறது. மனிதர்களின் தாடை பிற உயிரினங்களுடைய தாடை அது ஒரு சிங்கம், புலியோட தாடை பக்கவாட்டில அசையாது. அது வந்து மேலங்கிலேயும் தான் அசைஞ்சு கடிச்சு தான் விழுங்குமே தவிர, ஒரு தாவர உண்ணிகளுடைய தாடை பக்கவாட்டில் அசையும். உணவை அரைத்து விழுங்குகிற தன்மை கொண்டவை. அதுலேருந்து நம்ம தாவர உண்ணிகள்னு நம்ம தெரிஞ்சிடலாம். அப்போ நம்ம வந்து நம்ம கையாலே ஒரு ஆடு, மாட்ட கொல்றது நமக்கு வராது. யாரோ கசாப்பு கடையில வெட்டி குடுக்குறாங்க. அதனால நம்ம மாமிச உண்ணின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம தாவர உண்ணிகள் என்பதில் நமக்கு சந்தேகமே இல்ல. அப்ப அந்த தாவர உண்ணிகள் அப்படிங்கும்போது, அதுலயும் நம்ம வந்து சில உணவுகள சாப்பிடக்கூடாது. நெல்லு, கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பிற பிற நெல்லு, கோதுமை, தேனு, பாலு இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. மீன் சாப்பிடக்கூடாது. இந்த மாரி ஒரு உணவு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது தான், நமக்கு கோபம் வரும். அநியாயங்களுக்கு எதிரான கோபம் வரும். குற்றங்களுக்கு எதிரான கோபம் வரும். ஒரு போதைக்கு எதிரான ஒரு கோவம் வரும். நோய்களுக்கு எதிரா நமக்கு கோவம் வரணும். நோய்களுக்கு எதிரா ஒரு கோவம் தான் இப்போ ஒரு மருத்துவர் படிக்கணும். நான் டாக்டர் ஆவேன் அப்படின்னு ஏன் படிக்கிறாரு? ஒரு நோய்களுக்கு எதிரா அவருக்கு ஒரு கோபம் இருக்கு. அந்த கோபம் தான் பாரு மருத்துவராவே அவர் ஆயிடுறாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு மருத்துவர் ஆயிடுறாரு. ஒரு நோய்களுக்கு எதிரான ஒரு கோபம். ஒருத்தர் போலீஸ் ஆகுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றங்களுக்கு எதிரா அவர்ட்ட அவ்வளோ கோபம் இருக்கு. அதனால தான் ஐபிஎஸ் ஆகுறாரு, போலீஸ் ஆகுறாரு. அது ஒரு மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு கோபம். அப்ப அது எல்லாருக்குமே இருக்குது. நோய்களுக்கு எதிரான கோவம், குற்றங்களுக்கு எதிரான கோவம் மனிதர்கள் அத்தனை பேருக்குமே இருக்குது. காரணம் அது ஆனா, அ ஏன் அப்போ மனிதர்களே குற்றவாளிகளாக இருக்கிறார்களே! மனிதர்களே போதை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்களே! என்ன காரணம் அப்டின்னா, மனிதர்கள் உணவு என்கிற போதைக்கு அடிமையாகி விட்டார்கள். அப்புறம் சிகரெட்டு இதனால தான் அவங்களுக்கு வந்து குற்றங்கள பார்த்து கோவம் வர மாட்டேங்குது. ஒரு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கைய பார்த்து கோவம் வர மாட்டேங்குது. நோய்கள பார்த்து கோவம் வர மாட்டேங்குது. நோய்கள நோக்கி நோயாளிகளாவே மாறிட்டாங்க. நோய்கள நோக்கி நம்ம கோவப்படணும். குற்றங்களை பார்த்து நம்ம கோவப்படணும். அப்பதான் நம்ம குற்றவாளி ஆக மாட்டோம். நோய்கள பார்த்து நமக்கு ஒரு கோவம் வரணும். அப்பதான் நம்ம நோயாளி ஆக மாட்டோம். ஆடம்பர வாழ்க்கைய பார்த்து ஒரு கோவம் வரணும். அப்பதான் நம்ம எளிமையா வாழ முடியும்.
சும்மா ஆடம்பர வாழ்க்கைய பார்த்து அது ஏதோ ஒரு வழக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சு கடந்து போகக்கூடாது. எனக்கு ஒரு கோவம் வருதுல்ல, எனக்கு ஏன் இந்த கோவம் வருது தெரியுமா? நான் உணவுல கட்டுப்பாடோட இருக்கேன். நான் வந்து மாமிசம் சாப்பிட்றதில்ல, அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் நான் சாப்பிட்றதில்ல. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய்யி சாப்பிட்றதில்ல. அப்ப தான் என்னுடைய கோபத்த நான் பாதுகாக்கிறேன். அதனால தான் நான் பேசுறேன். இதுவே நான் வந்து அப்பப்ப எனக்கு வந்து நான் ஏன்னா எல்லாருமே சாப்பிட்ற உணவு என்ன இருக்கு? அரிசி, கேழ்வரகு, இந்த பிரியாணி, சோறு இதெல்லாம் சாப்பிட்றாங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதான் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் போதை உணவு, இதெல்லாம் குற்ற உணவுகள். நோய்களை அழிக்கக்கூடிய உணவுகள். அப்ப அதெல்லாம் குற்ற உணவுகள். அப்ப அத பார்க்கும்போது அப்பப்ப நான் மீற வேண்டிய அவசியம் வருது. எங்க பார்த்தாலும் இந்த உணவு தான் இருக்கு. பெருகி போற மலிவா கிடைக்கக்கூடிய உணவா இருக்கு. அதனால நான் அப்பப்ப என் உணவு கட்டுப்பாட்டுல நான் மீற வேண்டியது. அப்ப மீறும்போது என்ன ஆகும் அப்டின்னா, எனக்கு கோவம் வராது. நான் இந்த சோறெல்லாம் சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டா எனக்கு இப்படி பேச வராது. இந்த பேச்சுங்கிறது ஒரு கோபம். இவ்வளோ விஷயத்த என் மூளை எடுத்து பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து குடுத்துட்டுருக்குது. அப்போ இது இது வந்து ஒரு கோபம். அதுவே நான் வந்து அரிசி, சோறெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கங்க, எனக்கு இந்த கோபம் வராது. இந்த உணவுகளுக்கு எதிரா தான் எனக்கு கோபம். எனக்கு கோபம் எது தெரியுமா? இந்த உணவுகளுக்கு எதிராக. அதனால தான் மக்கள்ட்ட சொல்றேன், "இந்த உணவு சாப்பிடாதீங்க, சாப்பிடாதீங்க." அப்படின்னு நான் சொல்றேன். நானே இந்த உணவு சாப்பிட்டா எனக்கே கோவம் வராது. அப்புறம் நான் எப்படி சொல்ல முடியும்? மழுங்கி போயிடுவேன். அப்ப எனக்கு ஒரு வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் போலயும் நான் சாப்பிட்டுட்டு, வயிறு முடி உடம்பு பெருத்து போய் நோய வரவழைச்சு, என்னையே நான் அழிச்சுப்பேன். அது ஒரு குற்றம் தானே. அப்ப மத்தவங்களுக்கு நான் அந்த உணவு தான் நான் குடுப்பேன். அதுவும் ஒரு குற்றம் தானே. என்னையும் அழிச்சுக்கிட்டு மத்தவங்களையும் அழிப்பேன். அப்ப நான் இவ்வளோ எனக்குள்ள இந்த கோபம் இருக்குது அப்படின்னா, உலகத்தில உள்ள அத்தனை பேருக்கும் இப்படி ஒரு கோபம் இருக்கு. அநியாயங்களுக்கு எதிராக, போதைக்கு எதிராக, கட்டுப்பாடற்ற வாழ்க்கைக்கு எதிராக, ஆடம்பரமான வாழ்க்கைக்கு எதிராக, இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு எதிராவே மனிதர்களுக்கு கோவம் இருக்கு. எல்லாரும் புலம்புறாங்கல்ல, அன்னைய காலத்துல நல்லா இருந்தோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தோம். எல்லாம் புலம்புறாங்கல்ல. அப்போ இந்த உலகத்துக்கு மேல மக்கள்ட்ட ஒரு அதிருப்தி இருக்கு. இந்த உலகத்து மேல ஒரு கோபம் இருக்கு. ஆனா, ஏன் அந்த கோபம் அந்த மனிதர்கள்ட்ட தெரிய மாட்டேங்குதுன்னா, எல்லாம் இந்த போதை உணவுகளுக்கு அடிமையாயிட்டாங்க. சோறெல்லாம் சாப்பிடுறாங்க, பூரி சாப்பிடுறாங்க. இது உணவுன்னு நெனச்சு சாப்பிடுறாங்க. இது இது இவர்களுக்கே இவர்கள் கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்காக இவர்களுக்கே இவர்கள் கொடுக்கிற லஞ்சம். நீ கோவப்படாத. இந்தா பூரி சாப்பிடு, பொங்கல் சாப்பிடு, இட்லி சாப்பிடு. அப்படிங்கும்போது மனிதர்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது. ஒரு லஞ்சம் குடுத்தா எப்படி அந்த ஒரு லஞ்சம் குடுத்து ஒரு வேலைய ஊழல் பண்ணி லஞ்சம் குடுத்து ஒரு வேலைய அப்ப அந்த அதிகாரிக்கு கோவம் வராதுல்ல. அது மாரி தான். அந்த மாரி மனிதர்கள் அ இந்த மாரி போதைக்கு அடிமையாகி இருக்கனால தான் அநியாயங்களுக்கு எதிராக கோவம் வர மாட்டேங்குது. அநியாயங்களுக்கு எதிராக, குற்றங்களுக்கு எதிராக, நோய்களுக்கு எதிராக, ஆடம்பர வாழ்க்கைக்கு எதிராக, சமத்துவமற்ற வாழ்க்கைக்கு எதிராக, ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக, சாதிகளுக்கு எதிராக, மதவெறிகளுக்கு எதிராக, நிறவெறிகளுக்கு எதிராக, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக, அடிமைத்தனத்திற்கு எதிராக இன்னைக்கு பெண்களுக்கு அடிமைப்படுத்துறாங்க. ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி அடிமைத்தனத்துக்கு எதிராக மக்கள்ட்ட ஒரு கருத்து இருந்தது. பெண் விடுதலை, பெண் விடுதலை. அன்னைக்கு தான் பாரதிலாம் வந்தாரு. பாரதி அப்ப இன்னைக்கு இன்னைக்கு நெறைய கவிஞர்கள் இருக்காங்க. நெறைய பேர் படிக்கிறாங்க. ஆனா பாரதிகள காணோம். கா ஏன் அன்னைக்கு படிப்பறிவே ரொம்ப கம்மி தான். ஆனா பாரதி கிடைச்சாங்க. ஒரு பாரதியார் வந்தாரு. இன்னைக்கு பார்த்தா எல்லாரும் படிச்சுட்டாங்க. பாரதிகள காணோம். பெரியார்கள காணோம். காரணம் காரணம் எல்லாம் இந்த போதை உணவுகளுக்கு அடிமை. அன்னைக்கெல்லாம் வந்து பெரியார் காலத்துல, பாரதியார் காலத்துல உணவு வந்து விதவிதமா நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகள்லாம் கிடையாது. இந்த பப்ஸு கிடையாது, பஜ்ஜி கிடையாது, சமோசா கிடையாது, பிரியாணி கிடையாது அப்பல்லாம். சாப்பாட்டுக்கே கஷ்டம். அதனால தான் அவங்ககிட்ட ஒரு கோவம் இருந்தது. அந்த போதை உணவுகள் அன்னைக்கு கம்மி. அதனால தான் அவங்ககிட்ட கோவம் இருந்தது. அன்னைக்கு பாரதியார் வந்தாரு, பெரியார் வந்தாரு. நெறைய பெரிய தலைவர்கள்லாம் வந்தாங்க. அநியாயங்களுக்கு எதிராக போராடுகிற தலைவர்கள் வந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே படிச்சுட்டாங்க. ஆனா தலைவர்கள காணோம். கோவப்படுறவங்கள காணோம். காரணம் உணவுல கட்டுப்பாடு இல்ல. உணவு அவர்களை அமுக்கி விட்டது. அந்த உணர்வுகளை கோபத்த அமுக்கிருச்சு. மனிதர்களிடம் அநியாயங்களுக்கு எதிராக, ஆடம்பரமான வாழ்க்கைக்கு எதிராக ஆடம்பரமே ஒரு அநியாயமான வாழ்க்கை தான். ஆடம்பர மோகம் என்றால் அநியாயமான வாழ்க்கை மீது உள்ள ஒரு மோகம். கட்டுப்பாடற்ற வாழ்க்கை மீது உள்ள ஒரு மோகம். எல்லாம் பெரிய அந்த மாரி அதுக்கு அதன் மீது அந்த ஆடம்பர வாழ்க்கை மீது உள்ள மோகம். இதெல்லாம் நமது கோபத்தை கோவப்படுவதற்கான தகுதியே இல்லாமல் செய்விட்டது. நமக்கு கோவப்படுறதுக்கு தகுதியே கிடையாது. உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. காரணம் நம்ம பெரிய பெரிய வீடுகள்ல வசிக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்ப பாரதியார் வாழ்ந்த காலத்தில வீடுகள்லாம் சின்னதா தான் இருக்கும். பெரியார் வாழ்ந்த காலங்கள்ல எளிமையா இருக்கும். வீடெல்லாம் பார்த்தா எளிமையா இருக்கும். மின்விசிறி கிடையாது. மின்சாரம் கிடையாது. அப்ப எவ்வளோ கசகசன்னு இருக்கும்னு நெனச்சு பாருங்க. அன்னைய காலகட்டத்தில எளிமையா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு இந்த மாரி சௌகரியம் டிவி கிடையாது, மின்சாரம் கிடையாது, ஃபேன் கிடையாது, வாகனங்கள் கிடையாது.
அந்த மாதிரி இன்றைக்கி வாகனம் கூட நம்மளை அடிமைப்படுத்தும். சொகுசா இந்த கார் வாங்கணும், இந்த பைக் வாங்கணும் அப்படின்னு நம்ம போகிறோம். அன்றைக்கி எங்கே போனாலும் நடந்து தான் போனாங்க. அப்படி ரொம்ப கஷ்டப்படும்போது தான், எளிமையாக வாழும்போது தான் அவங்களுக்கு ஒரு கோபம் இருந்தது. இன்றைக்கி நமக்கு ஏன் கோவம் வர மாட்டேங்குது? பைக் ஓட்டுறோம், இது ஒரு போதை. அதில் கார் ஓட்டுறோம், இது ஒரு போதை. ட்ரெயினில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், இதெல்லாம் ஒரு போதை. நினச்ச இடத்துக்கு ஒரு போதை. இதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துகிறது. அதனால நீ நம்ம கோபம் அடங்கி விட்டது. ஆனா, இங்க நிறைய அநியாயங்கள் நடக்குது, குற்றங்கள் நடக்குது, போர்கள் நடக்குது. லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆனா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்மள பாதிக்கல. காரணம் நம்ம லஞ்சமாக இந்த போதை உணவுகள், ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இங்கே நடக்கிற எந்த அநியாயத்தையும் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க போர் நடக்குது, லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்கள், கொடூரமா கொல்லப்படுகிறாங்க, குழந்தைகள்லாம் கொல்லப்படுறாங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் கண்டுக்காத. உனக்கு இந்த பாரு பைக்கு தந்திருக்கோம். நல்லா சாப்பிட்டியா? பிரியாணி சாப்பிட்டியா? அவ்வளோதான். போயிட்டே இரு. நாளைக்கும் வா பிரியாணி. நாளைக்கும் உனக்கு பிரியாணி உண்டு. டெய்லி பிரியாணி உண்டு. விதவிதமா சாப்பிடு. அப்படின்னு சொல்லி உனக்கு லஞ்சமா ஆடம்பர வாழ்க்கை. பெரிய வீடு கட்டினியா? வீட்ல 2, 3 பேர் வேலைக்கு வச்சுக்கிட்டியா? அ உன் கீழ நிறைய தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்களா? உனக்கு தேவையான ஆடம்பர வாழ்க்கை. அவங்களுக்கு குறைவா சம்பளம் குடுக்குறியா? அந்த மாரி ம லஞ்சம் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆடம்பர வாழ்க்கை, அடிமைத்தனம் எல்லாத்துக்கும் அதனால மனிதர்கள் அப்படியே அந்த கோவப்படாம, எப்ப நீ எளிமையான நீ உனக்கு கோபம் வரணுமா? அந்த சமூகத்தின் மீது உனக்கு கோவம் வரணுமா? எளிமையான வாழ்க்கைக்கு வா. உணவுல கட்டுப்பாடு. உணவுல கட்டுப்பாடு, எளிமையா வாழு. பெரிய வீடுகள்ல வசிக்காத. ஒருவர் வசிப்பதற்கு தேவையான அறை 10 அடிக்கு நீளம், 10 அடி அகலம். இதுதான் ஒருவருக்கான அறை. ஒரு அறையில ஒருத்தர் தான் வசிக்கணும். கணவன் தனியா ஒரு அறை, மனைவி தனி அறை. கணவன், மனைவி சந்தித்துக் கொள்வதற்கு, தாம்பத்தியம் வைத்துக் கொள்வதற்கு தனி அறை. இப்படி தான் ஒரு வீட்ல இருக்கணும். தனிமையை பாதுகாக்கணும். அவரவருக்கு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனி கழிப்பறை, தனி சமையலறை, ஒருவருக்கு ஒரு படுக்கை அறை, ஒரு சமையலறை, ஒரு குளியலறை, அ இந்த மாரி இருக்கணும். ஒரு குளியலறை, ஒரு கழிவறை, ஒரு சின்ன கழிவறை. இந்த மாரி இதுதான் எளிமையான வீடு. இந்த மாரி வசிச்சீங்கன்னா, அப்புறம் உணவுலயும் கட்டுப்பாடு. மாமிசம் சாப்பிடாதீங்க, மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, தேன் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. இத சாப்பிட்டீங்கன்னா, உங்கள்ட்ட உள்ள கோபத்த நீங்க பார்க்க முடியாது. நான் சொல்ற இந்த கட்டுப்பாட்ட கடைபிடிங்க. உங்களுக்குள்ள ஒரு பாரதியார் இருப்பாரு, ஒரு பெரியார் வருவாரு, ஒரு அம்பேத்கர் வருவாரு. அநியாயங்களுக்கு எதிராக அ கோவப்படு கோ கோவப்படுகிற ஒருவர் உங்களிடம் இருப்பார். இப்ப நானே சோறு சாப்பிட்டா, பூரி, பொங்கல், பிரியாணிலாம் சாப்பிட்டா, அப்பலாம் எனக்கு இந்த கோவம் வராது. நான் அதிகாலையில எந்திரிச்சு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்கு ஒரு கோவம், எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு தான் என்ன அத பண்ணுது. உணவுல கட்டுப்பாடோட இருந்தா தான் எனக்குள்ள இருக்கிற பொறுப்புணர்ச்சிய வெளிய கொண்டு வர முடியும். எனக்குள்ள இருக்கிற கோபம் எல்லாத்தையும் வெளிய கொண்டு வர முடியும். கோவப்படுவதற்கான நியாயம், தகுதி எல்லாத்தையும் அது கொடுக்குது. அதுவே நான் உணவுல கட்டுப்பாடா இல்லன்னா, பிரியாணி சாப்பிட்டா நான் பாட்டுக்கு 6 மணி, 7 மணி வரைக்கும் தூங்குவேன். எனக்கு கோவமே வராது. பேசினா அந்த பேச்சே வராது. சரி வீடியோ போடலாம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் வராது. இப்போ அதனால நேர்மையா இருந்தா தான் உணவுல நேர்மையா இரு. அதான் கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடுன்னா என்னது? உணவு நேர்மை. உணவில் நேர்மையாக இருப்பது. நேர்மைன்னா பணம் விஷயத்துல தான் லஞ்சம் வாங்கக்கூடாது. அதுதான் நேர்மைன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. உணவுல நேர்மை. அதுதான் மற்ற நேர்மை அனைத்திற்கும் காரணம். உணவுல நீ நேர்மையா இல்லன்னா, வேற எந்த விதத்துலயும் நேர்மையா இருக்க முடியும். உன் உடம்புக்கு அழிக்கிற உணவுல நீ சாப்பிடக்கூடாது. அதான் உணவுல நேர்மையா இருக்கிறது. இதுதான் உணவில் நேர்மையாக இருப்பது. அதுதான் உணவு கட்டுப்பாடுனா நேர்மை. கட்டுப்பாடு அந்த மாரி உணவுல நேர்மையா இருந்துட்டா, வாழ்க்கையில அனைத்திலும் நேர்மையா இருக்கலாம். எளிமையான வாழ்க்கை தான் நேர்மையான வாழ்க்கை. ஆடம்பரமான வாழ்க்கை என்பது நேர்மை இல்லாத வாழ்க்கை. கட்டுப்பாடு இல்லாத அநியாயமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழும்போது நம்ம கோவப்படுவதற்கான தகுதி கிடையாது. நம்மள பார்த்து தான் மத்தவங்க கோவப்படணும். நீங்க ஆடம்பரமா வாழ்ந்தீங்க அப்படின்னா, உணவுல கட்டுப்பாடு இல்ல அப்படின்னா, மத்தவங்க தான் நம்மள பார்த்து தான் கோவப்படுவாங்க. நாம கோவப்படுவதற்கான தகுதி இழந்துருவோம். மருத்துவர் அப்படின்னா யாருன்னா, நோய்களுக்கு எதிராக கோவப்படுகிற தகுதியை உடையவர் மருத்துவர். அவர் நம்மள பார்த்து கோவப்படுவாரு. "ஏன் இந்த மாரி கட்டுப்பாடு கண்டதையும் சாப்பிடுறீங்க? ஏன் சிகரெட் பிடிக்கிறீங்க? ஏன் மது அருந்துறீங்க?" அப்படின்னு நோயாளிய பார்த்து அவர் கோவப்படுவாரு. மருத்துவர்னா யாரு? அ அநியாயங்களுக்கு எதிராக, நோய் என்கிற அநியாயங்களுக்கு எதிராக, நேர்மை இல்லாத உணவுகளை அதாவது உணவுல நேர்மை இல்லாத மனிதர்களை பார்த்து கோவப்படுவதற்கு தகுதி பெற்ற ஒருவர் தான் மருத்துவர். உணவுல நேர்மை இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து கோவப்படுகிற தகுதி பெற்ற ஒருவர் தான் மருத்துவர். இப்படி மருத்துவர் அப்போ நம்ம எல்லாருமே மருத்துவர் ஆகணும்.
நம்ம நம்ம அதான் நோய் எதிர்ப்பாற்றல்ங்கிறது என்ன தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற மருத்துவர் தான் நோய் எதிர்ப்பாற்றல். ஒரு கோபம், ஒரு பாதுகாப்பு, கட்டுப்பாடு, உணவுல கட்டுப்பாடு. அவர் தான் மருத்துவர். அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. அதனால வந்து இன்னைக்கு அநியாயங்கள் பெருகி போனதுக்கு காரணம் உலகத்தில நமக்கு உணவுல கட்டுப்பாடு இல்ல. இதுதான் காரணம். உணவுல கட்டுப்பாடு இல்ல. உணவுல போதை உணவுகள நம்ம சாப்பிடுறோம். அதனால அநியாயங்களுக்கு எதிராக நமக்கு கோபம் வர மாட்டேங்குது. குற்றங்களுக்கு எதிராக, நோய்களுக்கு எதிராக, ஆடம்பர வாழ்க்கைக்கு எதிராக நமக்கு கோவம் வர மாட்டேங்குது. எல்லாருக்கும் ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு தான் ஆசை. அநியாயமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை. அதனால நம்ம திருப்தி